எவ்வளவோ வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அதிலிருந்து வெளிவர முடியாம எவ்வளவோ கஷ்டங்களையும் நீங்க தாங்கிக் கொண்டிருந்தீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணங்களின் ஒரு புயலாகவே இருக்கும். உணர்ச்சிகளின் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல உங்களுக்கு தோல்விகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எது எப்படி நடக்கும் என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். முடிவுகளின் தாக்கம் என்று பல அடுக்குகளை கொண்ட ஒரு ஆழமான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெளியில் எல்லாம் நன்றாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். நன்றாக இருப்பது போல தோன்றினாலுமே உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும். அதை உங்களால வெளியில சொல்ல முடியாது. அந்த வீட்டின் சுவற்று இருக்கல்லவா, சுவற்றுக்குள்ள நீங்க மட்டும் தெரிந்த கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாத கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய வீட்டுக்குள்ள ஏன் அந்த சுவத்திடம் கேட்டீங்க அப்படின்னா, அவ்வளவு கஷ்டங்கள் உங்களை பத்தி சொல்லும். நீங்க வீட்டுக்கு வெளியே தெரியாம எத்தனையோ கஷ்டங்களை வீட்டுக்குள்ள மறைத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நிச்சயமாக கூறும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத வார்த்தைகள், மதிக்காத அணுகுமுறைகள், உங்களுடைய உணர்ச்சிகளை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட தருணங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள உங்களுடைய மனதில ஒரு சுமையாக தேங்கிக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளியவும் உங்களால வர முடியாது. அவங்க எப்படி நம்மள இப்படி பேசலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாரி சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். மனதில சுமக்கக்கூடிய ஒரு சுமையாக இருந்தாலும், அதே நேரத்தில பேசாமல் இருந்ததால், அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள பெரிதாகி கொண்டு, உங்களுடைய மன அமைதியையும் அது பாதித்துக் கொண்டிருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. இந்த மாரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச 3 முக்கியமான தவறுகள் என்ன தெரியுமா? முதல் தவறு, எல்லாரையும் நம்பியது. எல்லாரையும் நம்பவே கூடாதுங்க. யார நம்பணும்? எப்படி நம்பணும்? எடுத்த உடனே எல்லாரையும் நம்பி எல்லா விதமான செயல்களை செய்றது, பணத்தை கொடுப்பது போன்ற செயல்களை செய்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். யாராவது நல்லபடியாக பேசினால், அவர்களை முழுமையாக நம்பி உங்களுடைய ரகசியங்களையும், திட்டங்களையும் பகிர்ந்து விட்டீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய கவனம் சிதறியது. ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த பிரச்சனைகளை நினைத்து உங்களுடைய வேலைகள்ல நீங்க கோட்டை விட்டுருவீங்க. இதனால அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா ஏற்படுத்தி குடுத்திருக்கும். கவனத்த மட்டும் எப்பொழுதுமே சிதறவே கூடாது. நீங்க ஒரு விஷயத்துல முழுமையாக கவனம் செலுத்தாம, பல விஷயங்கள்ல பாதியாக ஈடுபட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு பலனை உங்களுக்கு தராமல் இருந்திருக்கும். நீங்க வேணா ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பாருங்க. முழுமையா எந்த விதமான விஷயங்களையும் நீங்க செய்திருக்க மாட்டீங்க. அதனால தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 3வது தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய மதிப்பை நீங்கள் குறைத்துக் கொண்டது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு, நீங்க மத்தவங்க கூட பேசும்பொழுது, உங்கள நீங்களே தாழ்த்தி பேசுவது. இந்த மாரி நீங்க செய்யவே கூடாது. மத்தவங்களுக்காக நீங்க எவ்வளவோ உங்களுடைய நேரத்தையும், உழைப்பையும் நீங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க. அதனால தான் நீங்க இதுவரைக்கும் பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனால் இனிமேலாவது உங்களுக்காக நீங்கள் உழையுங்கள். உங்களுக்காக பிடித்த செயல்களை எல்லாம் செய்யுங்கள். உங்கள முதல்ல நீங்க மதிச்சு, உங்களுக்கு மத்தவங்க முன்னாடி நானும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிறத நீங்க காட்டிக்கிடணும். யாரெல்லாம் உங்க முன்னாடி காட்டுறாங்களோ, அவங்க முன்னாடி நீங்களும் காட்டணும். காட்டுனா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். காட்டாம நீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னா, யாரும் உங்கள மதிக்க மாட்டாங்க. இந்த 3 தப்புங்களே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய ஒரு கட்டத்துல கவலைக்கிடமாக மாற்றியிருக்கும். மாற்றி என்ன செய்வது என்று தெரியாம உங்களை இன்னமும் கவலைக்கு மேல கவலையாக ஆழ்த்திக் கொண்டிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பண விஷயத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா கொடுத்துக் கொண்டே இருக்கும். அது ஒரு தவறான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். நீங்க அவசரத்துல எடுத்த ஒரு தவறான முடிவு. பண விஷயத்துல எப்பொழுதுமே அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. யாரை நம்பியும் ஏதாவது ஒண்ணுல முதலீடும் பண்ணக்கூடாது. ஒரு முறைக்கு பலமுறை வீட்லயும் கேட்கணும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் கேட்டு அதற்கப்புறம் தாங்க பண விஷயத்துல எப்பொழுதுமே இறங்கணும். அப்படி நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை தான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கும். இனிமேலாவது நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு இழப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பணத்தை நீங்க வேறு எதுக்காகவோ உங்களுடைய குடும்ப செலவுக்காகவோ, வீடு கட்டுவதற்காகவோ எதுக்காவதோ வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அந்த பணம் அனைத்துமே இப்பொழுது இழந்திருப்பீங்க.
இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். இதை எப்படி நீங்க மீண்டும் சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி நீங்களே யோசித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் பயமும் உங்களுக்கு கலந்து கொண்டே இருக்கும். இதனால பண விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் தெரியாம உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையானது இருக்கும். அது என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களுடைய மன அழுத்தம். வெளியில சிரித்துக் கொண்டே தான் இருப்பீங்க. வெளியில சிரித்துக் கொண்டே இருந்தாலும், உள்ளுக்குள்ள நீங்க அதிகமாக யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய வாழ்க்கைய எதை நோக்கி கொண்டு போலாம்? என்கிற மாரி யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களை நீங்களே சோர்வடைய செய்து கொண்டிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நீங்கள் ஒருவரிடம் உதவி கேட்டு சென்றிருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்களுடைய உதவி செய்ய முடியாது என்று மட்டுமல்ல, தேவையில்லாத வார்த்தைகளில் உங்களை பேசி காயப்படுத்திக் கொண்டே இருப்பார். அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை நிச்சயமா கொடுத்திருக்கும். நான் யாரை நம்புறது என்ற ஒரு கேள்விக்கு உங்களால பதில் பதில் தேட முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் அது கேள்வியாக மட்டுமே பதிந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இனிமேல் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இது வரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையாங்கிறத கூறி, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சக்தி நுழையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது பண வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவமாக நிச்சயமாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக அந்த ஒரு வேலைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அது கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக உயர்த்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். அதுவும் இல்லை அப்படின்னா, பழைய முயற்சி திடீரென்று பலன் தரக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக அமைந்திருக்கும். பழைய காலத்துல நீங்க செய்த வேலையில இருந்தோ, இல்லைன்னா பழைய காலத்துல நீங்க வேலை பார்த்த இடத்தில இருந்தோ, ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்து, அதுவும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நிலைமையில நிச்சயமாக இருக்கலாம். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றமானது தொடங்கும். தொடங்கி அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடிக் கொடுக்கும். நீங்கள் பேசாமல் இருந்ததை இப்போது தெளிவாக சொல்லத் தொடங்குவீங்க. எதுவும் யாரிடமும் கூறாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க பேசினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது உங்கள் பக்கம் கிடைக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியமானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உங்கள் மனதிற்குள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ, உங்களுடைய பெற்றோர்களிடமோ நீங்கள் கூறுங்கள். கூறினால் மட்டுமே உங்களுக்கானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனதிற்குள்ள வைத்துக் கொண்டே இருந்தால் அதை கோவில் போல கட்டிக்கொண்டே தாங்க இருக்க வேண்டும். வயது ஆன பிறகு நம்ம இதை முன்காலத்திலே சொல்லியிருந்து ஒருவேளை அவங்க அதை நமக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்க தோன்றதை கூறுங்க. நடக்குது நடக்கல அது இரண்டாவது பட்சம். நீங்க கூறிட்டீங்க அப்படின்னா, நம்ம கூறிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி அது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்த குடுக்கும். இதனால வீட்ல இருந்த பல தவறான புரிதல்களும் மெதுவாகவும் சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாரி ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இப்ப நீங்க செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயமா உங்களுடைய கவனத்த ஒரே ஒரு இலக்குல நீங்க நிலைநிறுத்தணும். ஏதாவது ஒரு வேலைய நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேலையில மட்டும் உங்களுடைய கவனத்த வைக்கணும். இப்போ ஒரு வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ வேற ஒரு இடத்துல இத விட அதிகமான சம்பளம் இருக்கு அப்படின்னு கூறுன உடனே அந்த ஒரு வேலைக்கு போவது, இந்த மாரி தவறுகள நீங்க பண்ணக்கூடாது. இதனை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். நிலையாக ஒரு வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டே இருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா